வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வார் 2 ட்ரெய்லர் வந்து விட்டது. ஸோ அதை முன்னிட்டு அந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு, அதோட முக்கியமாக இந்த ஸ்பை யூனிவர்ஸ் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஊரில் LCU லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ், அந்த யூனிவர்ஸை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். கைதி, விக்ரம், லியோனி எல்லாம் அதுக்குள்ளே அடங்கும். சரி, இந்த ஸ்பை யூனிவர்ஸில் என்னென்ன படங்கள்லாம் வருது, ஸோ அதை பற்றி சில விஷயங்கள் அப்படியே பார்த்துருவோம். ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுங்கிறத முக்கியமாக பார்ப்போம். அண்ட் அதோட முக்கியமாக ஆகஸ்ட் 14 மிகப்பெரிய கிளாஷே நடக்க போகுது. ஒரு பக்கம் கூலி, அந்த பக்கம் வார் 2. இந்த ரெண்டுத்துடைய மோதலுங்கிறது மிகப்பெரிய லெவலில் தான் இருக்க போகுது. ஆக்சுவலாக இந்த ஸ்பை யூனிவர்ஸ் தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸாக ஆரம்பிச்சது. ஆனால் ஆரம்பிக்கும் போது ஸ்பை யூனிவர்ஸ்னு ஆரம்பிக்கல, நடுவில் தான் அந்த ஸ்பை யூனிவர்ஸ் பேர்லாம் வச்சாங்க. 5 படங்கள் இது வரைக்கும் வந்திருக்குதுப்பா. சல்லு பாய் அவர் வந்து டைகரை வச்சு 3 படம் வந்துட்டா அப்படி, பத்தான் அவரும் வந்துட்டா அப்படி, ப்ளஸ் வார் ரித்திக் ரோஷன் படமும் வந்துருச்சு. வார் 2 6வது படமாக இந்த ஸ்பை யூனிவர்ஸில் ஜாயின் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த வார் 1 படம், எஸ் அது எனக்கு பிடிக்கும்பா. டைகர் ஷராஃப், ரித்திக் ரோஷன் அவங்க 2 பேரோட இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு, தேவையான இடத்துல ஹீரோயின் என்ட்ரி ஆகிறது, இப்படி அந்த கமர்ஷியல் மாஸ் மசாலாக்கான டெம்ப்ளேட்டுக்குள்ளே அந்த படம் அடங்கும். அண்ட் அதில் டைகர் ஷராஃப் கேரக்டர் இறந்துவிட்டா அப்படி. இந்த ட்ரெய்லர்லையுமே அந்த ஒரு ஷாட்டில் ஓகே அவர் இறந்தது ஞாபகார்த்தமாக இவர் நினச்சி ஃபீல் பண்ணுற அந்த மூமெண்ட்டில் கூட இந்த ட்ரெய்லரில் காமிச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த வார் 2 படம் ஸ்பை யூனிவர்ஸ்குள்ளே வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வருது. அண்ட் டீசரோட கம்பேர் பண்ணால் இந்த ட்ரெய்லர் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா டீசர் வந்தப்போ என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதோட கம்பேர் பண்ணால் ட்ரெய்லரில் கொஞ்சம் இந்த கேரக்டர்ஸை பற்றி காமிச்சிருக்கிறாங்க, அதோட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அண்ட் இந்த படங்களில் நம்ம கதை, திரைக்கதை அதெல்லாம் பார்க்க போகிறது இல்லை, அதே டெம்ப்ளேட்டாக தான் இருக்க போகுது. பட் அதில் என்னென்ன ஸ்டார்ஸ் இருக்காங்கிறது தான் மாற்றி மாற்றி காட்ட போகிறாங்க. அந்த வகையில் இந்த படங்கிறது ஜூனியர் NTR vs ரித்திக் ரோஷன், அந்த 2 பேருடைய ஃபேஸ் ஆஃப் தான் தேட்டர் மூமெண்ட்ஸாக இருக்க போகுது. அண்ட் ஜூனியர் NTR பொறுத்த வரைக்கும் RRRலேயே மனுஷன் நார்த் சைட்லேயும் ஃபேன் பேஸை பிடிச்சிட்டா அப்படி. அண்ட் ரித்திக் ரோஷன் கேட்க வேணாம், நம்ம சின்ன வயசுலேருந்தே தூம் 2, கிறிஷ் அதெல்லாம் பார்த்து நமக்கு பிடிக்கும். ஸோ ஒரு பேன் இண்டியா ஸ்டார் தான் ரித்திக் ரோஷன். ஸோ அவங்க 2 பேருடைய ஃபேஸ் ஆஃப்ங்கிறது எப்படி இருக்க போகுதுங்கிறது தான், தேட்டர் மூமெண்ட்டாக எப்படி இருக்குங்கிறது தான் படமே. எப்பா ட்ரெய்லரில் இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க, ட்ரெய்லரில் அதை நோட் பண்ணியா, டீகோட் பண்ணலாமா, அப்படிலாம் தேவையே கிடையாது. அதே டெம்ப்ளேட் தான். ஸ்பை யூனிவர்ஸில் படம் பேர் வேணா மாறுமே தவிர உள்ளுக்குள்ளே இருக்க அந்த டெம்ப்ளேட்டுங்கிறது மாறாது. சோல்ஜராக இருக்கிற ஒருத்தர் துரோகியாக மாறிடுவார், இன்னொரு சோல்ஜர் வந்து தம்பி நாட்டுக்கு ஒன்றுனா நான் சும்மா விட மாட்டேன்பான்னு அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வரும். அதுக்கு நடுவில் ஹீரோயின் வந்து திடீர்னு அழகாக என்ட்ராவாங்க. இந்த பக்கம் நாங்கள் சண்டையும் போடுவோம்பான்னு சொல்லி சண்டையும் போட்டுக்கிட்டு அவங்க க்யூட்டாக என்ட்ரா ஆகிறதுன்னு இந்த ஹீரோயின் மூமெண்ட்டையும் வச்சு இப்படி அந்த கமர்ஷியல் டெம்ப்ளேட்டுக்குள்ளே தான் இந்த படமும் அடங்க போகுது. இருந்தாலும் இந்த ஸ்பை யூனிவர்ஸ் படம் மட்டும் ஏன் ஒர்க் ஆகினே இருக்குது அப்படின்னாக்க தேட்டர் மூமெண்ட் மட்டும்தான். பத்தானு, டைகர்னு இப்படி பேர் மாற்றம் செஞ்சு ஹீரோவை மாற்றம் செஞ்சு நீங்கள் கொண்டு வந்தால் கூட தேட்டர் மூமெண்ட்டாக ஓ ஹீரோயின் வராங்கப்பா, ஹீரோவோட மாஸ் சீன் இருக்குதுப்பா, ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குதுப்பா, தேட்டர் மூமெண்ட்டாக நல்லா இருக்குதுப்பான்னு சொல்லி அந்த தேட்டர் மூமெண்ட்னால இந்த படங்கள்லாம் ஒர்க் ஆகிடுது. அப்படியாக இந்த ஸ்பை யூனிவர்ஸில் வந்து எல்லா படங்களுமே கிட்டத்தட்ட ஒர்க் ஆகிடுச்சு. அண்ட் MCU பக்கம் நம்ம மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் 2008 ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே இந்த ஸ்பை யூனிவர்ஸுங்கிறது 2012 நம்ம ஏக்தா டைகர் அப்படின்னு நம்ம சல்லு பாய் தான் டைகராக கர்ஜிச்சு ஆரம்பித்து வச்சா அப்படி. ஆரம்பிக்கவும் ஸ்பை யூனிவர்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கல. அந்த விஷயம் வந்து இந்த பத்தான் படத்தில் தான் அஃபிஷியலாக ஸ்பை யூனிவர்ஸ் லோகோவை போட்டு பத்தான் தான்ப்பா ஸ்பை யூனிவர்ஸ் அப்படிங்கிறத காமிச்சாங்க. அந்த பத்தானில் டைகரையும் கூப்பிட்டு வரேன், டைகரில் பத்தானையும் கூப்பிட்டு வரேன்னு சொல்லி இந்த 2 பேருடைய கேமியோஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த படத்தில் அவர் வருவாரா, அந்த படத்தில் இவர் வருவாரன்ற மாதிரி எதிர்பார்ப்பு கொஞ்சம் இருக்குது. அந்த வகையில் இந்த வார் 2 படத்தில் இவங்க 2 பேரை தாண்டி இன்னும் ஒரு கேமியோங்கிறது பத்தானோ இல்லை டைகரோ வந்து தான் போக போறாங்க. சோ இந்த படம் வந்து இது தியேட்டர் மெட்டீரியல் மட்டுமே தான். நம்ம ஊர்ல அரண்மனை காஞ்சனா எத்தனை பாட்டு எடுத்தாலும் அது பாட்டுன்னு ஒரு பக்கம் பாக்ஸ் ஆஃபீஸை நொறுக்கிக்கிட்டே இருக்கும்ல. ஏங்க அதே கதை தானங்க, ஆனாலும் எப்படிங்க ஹிட் ஆகுதுன்ற மாதிரி நமக்கு அது புரியாது. அதே டெம்ப்ளேட் தான் இந்த ஸ்பை யூனிவர்ஸ்லையும். அதே விஷயங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆனாலுமே கூட அந்த தியேட்டர் மூமெண்ட்ஸா இந்த படங்கள்லாம் எப்படியாச்சும் ஒர்க் ஆயிடும். அந்த வகையில் நம்ம சல்லு பாய் வந்து தனியாக போயிட்டு நான் சிக்கந்தர் பண்றேன், இல்ல நான் வந்து வீரம் படத்தை ரீமேக் பண்றேன்ற மாதிரி சில இடங்கள்ல சருகுனாலும் நம்மள எல்லாரும் ட்ரோல் பண்ண மாதிரி இருக்குது. கண்ணாயிரம் அந்த வெப்பன்ஸ் எடுங்கிற மாதிரி டைகரா வந்துருவாரு, அந்த படம் ஹிட் ஆகிடும். இந்த பக்கம் ஷாருக் கான் வந்து பத்தானில் 1000 crore கிளப்ல ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ ஸ்பை யூனிவர்ஸில் அவர் ஒரு பெஞ்ச் மார்க்கே 1000 crore கிளப்ல நான் ஜாயின் பண்ணிட்டேன்பா எல்லாரும் பார்த்துக்கங்கன்ற மாதிரி அவர் ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணி விட்டாரு. அண்ட் இந்த ஸ்பை யூனிவர்ஸ் இந்த ஃப்ரான்ச்சைஸை பொறுத்த வரைக்கும் தேவையான அளவுக்கு தேசப்பற்று, தேவையான அளவுக்கு ஹீரோயின், அப்புறம் மாசான ஆக்ஷன் சீக்வன்ஸ்னு இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜாக இருப்பது தான் இந்த ஃப்ரான்ச்சைஸ். ஆக்சுவலாக ட்ரீசர் வந்தப்போ ஆன்லைன் முழுக்க ஃபுல்லாக ட்ரோல் மட்டும்தான். ட்ரெய்லர் வந்து அட்லீஸ்ட் எப்பா அதை விட கொஞ்சம் இது பெட்டராக இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொஞ்சம் கிரியேட் பண்ணுறது. அதாவது டீசரோட கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எனக்கு வந்து இந்த பத்தான் படத்தில் நல்லா ஞாபகம் இருக்குது. ஷாருக் கானும் சல்மான் கானும் உட்காந்து பேசுவாங்க, ஆமாம் நமக்கப்புறம் இதை மொத்தமாக யார் காப்பாற்ற போகிறா, அதை அவங்க எப்பா நமக்கு அடுத்து எந்த ஹீரோஸ் காப்பாற்ற போகிறாங்கன்னு பொதுவாக சொன்ன மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை அடுத்தடுத்த ஏஜென்ட்ஸ் யார்ப்பா வரப்போறான்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஒருவேளை அதை இப்போ வார் 2 வரப்போகிற ரித்திக் ரோஷன் அண்ட் ஜூனியர் NTR கூட அவங்க ஃபோர் ஷேடோ பண்ணி நமக்கு அடுத்து யார் பார்த்துக்க போகிறா அப்படிங்கிறத சும்மா ஹிண்ட் மாதிரி அதிலே கொடுத்துருக்கலாம். ஸோ இன்னும் இந்த ஸ்பை யூனிவர்ஸில் எத்தனை ஹீரோஸை கொண்டு வர போகிறாங்க, வேறு வேறு லாங்குவேஜ்லேருந்து எத்தனை ஆட்களை கொண்டு வந்து இது எப்படி டெவலப் பண்ண
போகிறாங்கிறத பார்ப்போம். அண்ட் முக்கியமாக ஆகஸ்ட் 14 பாக்ஸ் ஆஃபீஸை நொறுக்க போகுது கூலியா இல்லை வார் 2வாங்கிறதை பார்க்கணும். இன்னும் கூலி சைடில் ட்ரெய்லர் வரல, அங்கே வந்துருச்சு. எனக்கு என்னன்னா இப்போ இன்னும் அடுத்தடுத்து நம்ம சைட்லேருந்து ஆக்டர்ஸ் அந்த யூனிவர்ஸ்குள்ளே கூட்டு வராங்கன்னா ஏதாச்சும் ஒரு கதை வந்து கொஞ்சம் கிரவுண்டடாக இருக்கணும். எல்லாருமே ஆக்ஷன் ஏஜென்ட்னு படம் முழுக்க சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுன்ற அந்த ஃப்ளேவரை சில படங்களில் கொஞ்சம் கட் பண்ணி அட்லீஸ்ட் கொஞ்சம் கிரவுண்டடாக சில படங்கள் பண்ணால் அட்லீஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும். இன்னும் வேற ஒரு டேரக்டர்ஸ் டைரக்ட் பண்ணால் இன்னும் அந்த ஃப்ளேவருங்கிறது மாறும். அந்த வகையில் இந்த படத்தை வந்து பிரம்மாஸ்திரா டேரக்டர் தான் எடுக்கிறாரு. சொல்கிறேன், இன்னும் மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டேரக்டர்ஸை நீங்கள் கூட்டு வந்து எடுக்க வச்சிங்கன்னா இப்போ அட்லியோட வெர்ஷனில் ஜவானுங்கிறது கொஞ்சம் அட்லீஸ்ட் அவங்களுக்கு சேஞ்சாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்னும் மற்ற டேரக்டர்ஸையும் இவங்க யூஸ் பண்ணாங்க இந்த யூனிவர்ஸ்குள்ளனா இன்னும் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஃப்ளேவராச்சும் மாறும். நம்ம சைடில் எல்சியூ இருக்குது, அந்த பக்கம் இவங்களோட ஸ்பை யூனிவர்ஸ் இருக்குது, இந்த பக்கம் மின்னல் முரளி யூனிவர்ஸ்னு மின்னல் முரளி அப்புறம் டிடெக்டிவ் உஜ்வாலன்னு சொல்லி அது ஒரு யூனிவர்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்படி ஏகப்பட்ட யூனிவர்ஸ்கள் உருவாகிட்டே இருக்குது. இன்னும் எத்தனை யூனிவர்ஸ் உருவாகுதுங்கிறதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அண்ட் இந்த ஸ்பை யூனிவர்ஸில் உங்களுக்கு ஃபேவரட்டான கேரக்டர் எந்த படம் உங்களுக்கு பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.